நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அக்கா கடையோட இட்லி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்டு சூப்பருங்க. இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது தக்காளி சட்னியா இல்லைன்னா வந்து புதினா சட்னியாக்கா? இது தக்காளி சட்னி தான். ஆனால் வந்து இல்லை பூண்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்கு. பூண்டெல்லாம் அதிகமாக தான் போடுவீங்க. இந்த தக்காளி சட்னி வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துருக்காங்க. இந்த பூண்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பர்மா. நான் இந்த காம்பினேஷன் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு சைடு பெப்பரு, இன்னொரு சைடு வந்து பொடி. மேலே மேலே போட்டுருவாங்க, தனித்தனியாக போடுறத இப்போ தான் பார்க்குறேன். அடுத்தது நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா தோசை, முட்டை தோசை. அதில் பெப்பர் போட்டு, அதுக்கப்புறம் பொடி போட்டு, இட்லி பொடி போட்டு அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேரா ஊற்றிப்போம். அம்மா தோசை வேற லெவல்ல இருக்குமா? நிஜமா சொல்றேன், தோசை சூப்பரா இருக்கு. நான் அந்த டேஸ்ட் தோசை எங்கேயும் சாப்பிட்டது இல்ல. இது நம்ம வீட்லயே அரைக்கிற மாவு. ஐயோ நிஜமா சொல்றேன். வீட்ல வந்து பாருங்க, கிரைண்டர் எல்லாமே இருக்காங்க. தோசை சூப்பரா இருக்குமா? அந்த முட்டை தோசை பெப்பரு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயோ நான் எங்க வீடு நான் இங்கே வந்துருவேண்ணா. சூப்பரா இருக்குது மக்களே. பாருங்க, இதுதான் வந்து தெரியுதா? ஓகே தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேலே வந்து பொடி போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து பெப்பர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. முட்டை கோழி முட்டை தான். முட்டை கோழி முட்டை தான். நாட்டு முட்டை அந்த மாதிரி நான் ட்ரை பண்றீங்களா? டேஸ்ட்டுக்காக பாக்குறேன். இல்ல கோழி முட்டை தான். கோழி முட்டை தான். அப்படியா? நானும் வீட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறேன் இது மாதிரி வருதான்ட்டு. நான் தோசைலாம் சுடுவேன், முட்டை தோசை வரைக்கும் சுடுவேன். அதுக்கு மேலே தெரியாது. கறி குழம்பு வந்து பீஃபா எதுமா? இது பீஃப் தான். எல்லாமே சிக்கன்லாம் நம்ம கிட்ட வாங்க சாப்பிட மாட்டாங்க. ஓ இல்லை சேரும். சிக்கன் பீஃப் தான் ஓடணும். கொஞ்சமா போதும் போதும் போதும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். பீஃப் ஐட்டா? இல்லை வேண்டாம். சும்மா 2 பீஸ் வச்சு. அற்புதம். ஆமா, அவன்கிட்ட கூட சட்னி வச்சுக்கணும். பீஃப் ஊற்றிருக்காங்க, பீஃப் குழம்பு ஊற்றிருக்காங்க. வேற லெவலுங்க. கறி நல்லா மசிஞ்சிருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மசிஞ்சிருக்கு கறி. நல்லா பாருங்க. அதே மாதிரி குழம்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த தோசைக்கும் பீஃப் குழம்புக்கும் பா வேற லெவல்.
கல் தோசை ஒன்றே ஊற்றுறேன். மக்களே கல் தோசை நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ரவுண்டாக சூப்பராக இருக்குது. என்னதான் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமா இந்த மாதிரி தெருவோரம் இல்லைனா வந்து அந்த ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்ற அந்த சுகமே தனிதாம்மா. கல் தோசை சூப்பராக இருக்குங்க. 2 கல் தோசை சாப்பிட்டா போதும். இந்த கையில சாப்பிடணும். ஐயோ வேற என்ன நல்லா இருக்கும் பா, சூப்பர். போய் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா. அண்ட் மக்களே வயிறு ஃபுல்லுங்க. நிஜமா சொல்றேன், வேற லெவல் சாப்பாடு, வேற லெவல் டிஃபனுங்க, வேற லெவல் தோசை. முட்டை தோசை தான் அடிச்சிக்கவே முடியல. அந்த முட்டை தோசை வந்து அவங்க அது என்ன ரெசிபின்னு தெரியல, அது வேற லெவலாக இருக்குது. இந்த முட்டை தோசைக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவோம் போல இருக்கு. இங்கே கீதாக கடலாலே எல்லாருக்கும் தெரியுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டதை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் அலமோதுற மாதிரி நமக்கு வந்து தெரியலனாலும், ஆனால் அந்த கூட்டம் எல்லாமே வந்து வராங்க போகிறாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, இல்லை சாப்பிட்டு போயிடுறாங்க, அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து அவங்க கடைக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ பேர் வந்து விருப்பப்பட்டு வராங்க, அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. காசு சப்போஸ் இல்லை, ஒருத்தங்கிட்ட வந்து காசு இல்லைனா கூட பரவாயில்லப்பா போப்பா நாளைக்கு கொடு அப்படின்ற மாதிரி வந்து அன்பாக சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணகி நகர், எழில் நகர். அண்ட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அட்ரஸ் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து அவ்வளோ தெரியல, அவங்கக்கிட்டே கேட்கலாம். அக்கா, அவங்க கடையோட அட்ரஸ் வந்து நீங்களே சொல்லுங்கள். கண்ணகி நகர், எழில் நகர். கண்ணகி நகர், எழில் நகர். கண்ணகி நகர் உள்ள வந்தா எழில் நகர். எழில் நகர் 31வது பிளாக் எதிரிலேயே 31 பிளாக். 31வது பிளாக் எதிரிலேயே உட்கார்ந்து எதிரிலேயே. சூப்பர்க்கா, சூப்பர். அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கிளியராக தெரியல, அதனால் வந்து அட்ரஸ் அவங்க கிட்டே கேட்டுட்டோம். கண்டிப்பாக இந்த பக்கம் வரீங்கன்னா அக்கா கடையை நீங்கள் தேடி கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. காலையில் டிஃபன் அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் போதுன்றாங்க. காலையில் டிஃபன் உங்களுக்கு இங்கே தான் அப்படின்றத நான் ஷியூராக சொல்கிறேன். இந்த கேள்வி நான் எல்லார்கிட்டையும் கேட்குறதுமா, உங்களுடைய சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? என்னுடைய சின்ன ஆசை வந்து கடவுளே நான் வந்து கடன் இல்லாத வாழணும். கடன் இல்லாத வாழணும் தகப்பனே. என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது. பெரிய ஆசைனா அப்போ என்ன சொல்லலாம்? பெரிய ஆசை எதுவுமே இல்லை எனக்கு. எல்லாம் நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். பெரிய ஆசையே எனக்கு கிடையாது. இது ஒரு சின்ன ஆசை தான். கடவுள்கிட்ட இதுதான் நான் வேண்டுவேன். நான் அப்பா என்னப்பா டபுளா கறி மட்டுமா? நான் அதுதான் கேட்பேன். அப்பா நான் கடன் இல்லாத உங்ககிட்ட வந்துருந்தேன்ப்பா. கடைசி முடிவு காலத்தில் யாரும் என்னை வந்து பாவி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க பாரு, ஐயோ கடத்தை என் தலையில் வச்சுட்டு இப்படி போயிட்டாலே, பிள்ளைங்களும் நம்மளை நிந்திக்கக்கூடாது. இதுதான் எனக்கு ஒரு ஆசை. சூப்பர்மா, சந்தோஷம், வாழ்த்துக்கள். அக்கா, உங்களை செஞ்சா ரொம்ப சந்தோஷம். உங்களோட வியாபாரம் நல்லா வரணும், உங்களோட உடல்நலம் நல்லா, உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் இன்னும் பார்த்தா இந்த மாதிரி வந்து மேல் மேலும் நீங்கள் இன்னும் வளரணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். சூப்பர்மா, சூப்பர். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் AK ஸ்கொயர். எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம்.